யோசுவா 6வது அதிகாரம் 1-2 வசனங்கள். எரிகோ இஸ்ரவேல் புத்திரருக்கு முன்பாக அடைக்கப்பட்டிருந்தது. ஒருவரும் வெளியே போகவும் இல்லை, ஒருவரும் உள்ளே வரவும் இல்லை. கர்த்தர் யோசுவாவை நோக்கி இதோ எரிகோவையும் அதன் ராஜாவையும் யுத்த வீரரையும் உன் கையில் ஒப்பு கொடுத்தேன். போன வார செய்தியின் தொடர்ச்சியை தான் இந்த நாளிலும் கர்த்தர் பேசும்படி சிந்தையிலே கொண்டு வந்தார். எரிகோவுக்கு வெளியிலிருந்து யோசுவா தன் கண்களை ஏறெடுத்து பார்க்கிறான். எரிகோவை பிடிக்க வேண்டும், எரிகோவை சுதந்தரிக்க வேண்டும். அதற்காக தன் ஜனத்தை எல்லாம் ஆயத்தப்படுத்தி யோர்தானை கடந்து இப்பொழுது கண்களை ஏறெடுத்து பார்க்கும்போது கையிலே உருவின பட்டயத்தை உடைய கர்த்தருடைய தூதனானவர் வந்து நிற்கிறார். யோசுவா கேட்கிறார், நீர் எங்களை சார்ந்தவரோ எங்கள் சத்துருக்களை சேர்ந்தவரோ என்று. அப்பொழுது கர்த்தர் சொல்லுகிறார், அல்ல, நான் கர்த்தருடைய சேனையின் அதிபதியாய் இப்பொழுது வந்தேன் என்றான். இப்படி அவர் சொன்னதும் யோசுவா பாதத்திலே பணிந்து, ஆண்டவர் அடியனுக்கு சொல்வது என்ன, சொல்லும் அடியேன் கேட்கிறேன். அப்பொழுது கர்த்தர் சொல்லுகிறார், நீ நிற்கிற இடம் பரிசுத்த பூமி, உன் பாதரட்சைகளை கலட்டி போடு. யோசுவா அப்படியே செய்தான். எப்பொழுது யோசுவா அர்ப்பணிக்கிறான், ஒரு அர்ப்பணிக்கிறவனின் அடையாளம் என்ன தெரியுமா? அப்படியே செய்வது. ஆமே, அர்ப்பணிக்கிறவனுடைய அடையாளம் என்ன தெரியுமா? ஆண்டவர் தன்னிடத்தில் சொல்லுகிறதை அப்படியே செய்வது. ஆமே, அப்படியே ஒருவனால செய்ய முடியலன்னா அவன் இன்னும் தன்னை முழுமையாக அர்ப்பணிக்கவில்லை என்ற அர்த்தம். கர்த்தர் சொன்னதுனால நான் அர்ப்பணித்தேன், ஆண்டவர் என்னோடு பேசினதுனால இதை செய்தேன். இது நிமித்தம் சிலர் நிந்திக்கலாம், சிலர் ஒதுக்கலாம், சிலர் வெறுக்கலாம், சிலர் தூஷணமான வார்த்தைகளால் காயப்படுத்தலாம், சிலர் முகாந்திரம் இல்லாமல் பகைக்கலாம். இதுதான் ஒரு தேவ பிள்ளை கர்த்தருக்காய் நிற்கும் போது உலகத்தால் கிடைக்கப்படுகிறது. ஆனாலும் இவைகள் எல்லாம் கொஞ்ச காலம் என்று கர்த்தர் சொல்லுகிறார். இக்காலத்து பாடுகள் இனி வெளிப்பட போகும் மகிமைக்கு ஒப்பானது அல்ல. ஹல்லேலூயா. சொல்லும் ஆண்டவர். யோசுவா அப்படியே செய்கிறார். இப்பொழுது கர்த்தர் யோசுவாவோடு பேச ஆரம்பிக்கிறார். என்ன சொல்லுகிறார் என்றால், எரிகோவையும் ஆமென் அதன் ராஜாவையும் யுத்த வீரரையும் உன் கையிலே ஒப்பு கொடுத்தேன் என்கிறார். அவர் இப்படி சொல்லும் போது எரிகோவினுடைய நிலை எப்படிப்பட்டதா இருந்ததா? அந்த 1வது வசனத்தை ஒரு விசை கூட வாசியுங்கள். எரிகோ இஸ்ரவேல் புத்திரருக்கு முன்பாக அடைக்கப்பட்டிருந்தது, ஒருவரும் வெளியே போகவும் இல்லை, ஒருவரும் உள்ளே வரவும் இல்லை. எரிகோவினுடைய அப்போதைய நிலை எப்படி இருக்குதுன்னா, அந்த வாசல் அடைக்கப்பட்டு இருந்தது. ஒருத்தருக்கும் உள்ள போகவும் முடியாது, வெளியே வரவும் முடியாது. இதுதான் எரிகோவினுடைய நிலை. இப்படிப்பட்ட சூழ்நிலையில கர்த்தருடைய வார்த்தை எப்படி இருக்கிறது என்றால், நான் அதை ஒப்பு கொடுத்தேன் என்று. ஒரு தேவ பிள்ளை இந்த இடத்துல எரிகோவின் வாசலையோ எரிகோவின் சூழ்நிலையோ பார்த்தால் உண்மையிலே நம்ப முடியாது. ஆனால் நாம் எதை மட்டும் பார்க்க வேண்டும் தெரியுமா? உருவின பட்டயத்தை உடைய கர்த்தர் வாயிலிருந்து புறப்பட்ட வார்த்தையை மட்டும் பார்க்க வேண்டும். அர்ப்பணிக்கிறவனுக்கு காதுகளிலே கர்த்தர் தம்முடைய வார்த்தையை முழங்க பண்ணுகிறார். ஆனா வார்த்தை வெளிப்படும் போது இருக்கிற சூழ்நிலையோ அதற்கு அப்படியே எதிரான சூழ்நிலை. நன்றாய் புரிந்து கொள்ளுங்கள். ஆபிரகாமை குறித்து சொல்லப்பட்டது அதுதான். நம்புவதற்கு ஏதுவல்லாதிருந்தோம், நம்புவதற்கு ஏதுவாய் ஒன்றுமே கிடையாது. ஆனால் சொல்லுகிறது யார் என்று பார்க்க வேண்டும். ஆமென், நான் ஒப்பு கொடுத்தேன் என்று சொல்லுகிறார். அவர் யார் தெரியுமா? ஆமென், மீகா 2:13 சொல்லப்பட்டிருக்கிறது, தடைகளை தகர்க்கிறவர், அவர்களுக்கு முன்பாக நடந்து போகிறார். தடைகளை தகர்க்க ஆண்டவர் பெருசா ஒண்ணுமே செய்யலங்க. ஆமென், அவர் சும்மா நடந்து போனாலே போதும். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? என் முன்னாடி திறக்கப்படாத வாசல் திறக்கப்பட, அடைக்கப்பட்டிருக்கிற எரிகோ கீழே விழ என் ஆண்டவர் வேற ஒண்ணு செய்ய வேண்டாம். எனக்கு முன்பாக நடந்து போனாலே போதும், நடந்து போனாலே போதும். சங்கீதம் 68 அதனுடைய 7-8 வசனங்களில் இப்படி சொல்லப்பட்டிருக்கிறது. 68வது சங்கீதம் 7-8 வசனங்கள். தேவனே ஜனங்களுக்கு முன்னே சென்று அவாந்தர வழியிலே நடந்து வருகையில், தேவனே, அந்த வசனத்தை ஒரு விசை கூட, தேவனே நீர் உம்முடைய ஜனங்களுக்கு முன்னே சென்று அவாந்தர வழியிலே நடந்து வருகையில் பூமி அதிர்ந்தது. தேவனாகி உமக்கு முன்பாக வானமும் ஒழிந்தது. அவர் நடந்தா போதும், அவர் நடந்தா போதும். எனக்கு முன்னாக அவர் நடக்கிறார். நான் உனக்கு முன்னே போய், சில நேரத்தில் நம்ம கூடவே நடக்கிறவர் சில நேரத்தில் சொல்லுவார், நான் ஃப்ரெண்ட்ல போறேன் பார், நான் ஃப்ரெண்ட்ல போறேன், நான் போறேன், நீ வந்து பாரு என்ன நடக்குது பாரு. யோபுவின் வாழ்க்கையில ஆமென் அடைக்கப்பட்ட அத்தனை வாசல்களும் திறக்கப்பட காரணம் என்ன? வானம் அவன் மேல் ஆசீர்வாதத்தை பொழிய காரணம் என்ன? அவன் சொல்லுகிறான், என் கால்கள் அவர் அடிகளை பற்றி பிடித்தது. அதன் அர்த்தம் என்ன? இந்த பாதையிலே நான் நடப்பதற்கு முன்னதாக என் ஆண்டவர் எனக்கு முன்னே நடந்திருக்கிறார், நடந்திருக்கிறார். எனக்கு இது போதும்பா, இந்த பாதை நீங்க எனக்கு முன்னாடி போங்க ஆண்டவரே. கர்த்தர் சொல்லுகிறார், நான் கொடுத்துட்டேன் யோசுவாவே. ஆமென்,
தூரத்திலிருந்து பார்க்கும்போது அந்த வாசல் அடைக்கப்பட்டிருக்கிறது, நீ கிட்ட போகும்போது அது திறக்கப்பட்டிருக்கும். ஆமென். அல்லது அது தாழ்பாள்கள் ஆமென் திறக்கப்பட்டிருக்கும், நீ தள்ளினா போதும். எப்படி ஆண்டவர் இது சாத்தியாகும்? நான் ஃப்ரெண்ட்ல போறேன். ஆமென். ஹalleluya. ஆமென். சில சவாலான சில கடினமான பாதையை ஃபேஸ் பண்ணலாம். ஆண்டவரே, நாளைக்கு இன்னாரை போய் பார்க்க வேண்டி இருக்கிறது, என் பாதை சற்று கடினமா இருக்கிறது. ஒரு தேவ பிள்ளை நம்பிக்கை எதுவா இருக்கணும் தெரியுமா? ஆண்டவரே, நீங்க முன்னாடி போங்க ஆண்டவரே, நீங்க முன்னாடி போங்க ஆண்டவரே, நீங்க முன்னாடி போங்க ஆண்டவரே. பிள்ளைக்காக அட்மிஷனுக்கு போறீங்களா? ஆண்டவர்கிட்ட கேளுங்க, நீங்க முன்னாடி போங்க ஆண்டவரே. போகும்போது எல்லாரும் சொல்லுவாங்க, அங்க உனக்கு அட்மிஷன் கிடைக்கவே. இப்படி எத்தனை அந்நிய சத்தங்களை கேட்டு 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 தளர்ந்து வந்திருக்கிறோம். எந்த ஒரு காரியத்துக்கும் ஒரு தேவ பிள்ளைக்கு தெரியணும், அவர் நடந்து போனாலே போதும், அவருடைய பிரசனத்துல பர்வதங்கள் மெழுகு போல உருகுமா. பெரிய பர்வதமே, நீ எம்மாத்திரம் செருபாபேலுக்கு முன்பாக சமபூமியாவாய். Glory. அவர் யார் தெரியுமா? ஒப்பு கொடுத்தேன் என்று சொன்னவர் யார் தெரியுமா? ஆமென். கர்த்தருடைய சேனையின் அதிபதியாய். அப்படி என்றால் ஒரு காரியம் இது தெளிவாய் தெரிகிறது. இந்த வார்த்தை என்பது ராஜாவின் வாயிலிருந்து புறப்பட்ட கட்டளை. ராஜாவின் வாயிலிருந்து ஒரு கட்டளை புறப்படுமானால் ஆமானாலும் கொடுத்துதான் ஆகணும். மோர்தெக்காய்க்கு அவனை சாகடிக்கிறது ஒரு தூக்கு மரத்தை ரெடி பண்ணிட்டு இருக்கிறான். இப்பொழுது ராஜா ஆமானை கூப்பிட்டு சொல்லுகிறான், ராஜாவை கனம் பண்ண விரும்புகிறவனுக்கு என்ன செய்யணும்? ஆமான் சொல்றான், ராஜாவே, அவனை உங்க குதிரையில ஏற்றி உங்க வஸ்திரம் போட்டு கிரீடத்தை வச்சு எல்லா ஜனங்களும் காண அவனை சுற்றிட்டு கொண்டு வரணும். ஆமான் மனசுல எல்லாம் என்ன இருக்குன்னா, மோர்தெக்காயை எப்படியாவது சாகடிக்கணும். அப்பொழுது ராஜா சொல்லுகிற, நீ என்னெல்லாம் சொன்னியோ அதை முற்றத்தில் இருக்கிறானே மோர்தெக்காய் அவனுக்கு செய்யண்டா. ஆமான் முடியாது என்று சொல்லவில்லை. கர்த்தரிடத்துல சிங்காசனத்தில் வீற்றிருக்கிற ராஜாவினிடத்துல யாருக்குமே முடியாதுன்னு சொல்ல முடியாது. அதை தான் சொன்னேன். ஆமானாலும் ஆமென் கொடுன்னு சொன்னா அவன் கொடுத்துதான் ஆகணும். ஹalleluya. ஆமானாலும் கொடுன்னு சொன்னா அவர் கொடுப்பதை எவனுக்கும் தடுக்கவும் முடியாது, பறிக்கவும் முடியாது. ஆமென். ஏசாயா 43வது அதிகாரம் 6வது வசனத்தில் இப்படி சொல்லப்பட்டிருக்கிறது, வடக்கை நோக்கி கொடு என்றும் தெற்கை நோக்கி அழனா. ஆண்டவர் யார் தெரியுமா? வடக்கை பார்த்து சொல்லுவார் கொடும்பார், தெற்கை பார்த்து சொல்லுவார் இனி வைத்திராதே, அதுக்கு மேல வைக்க முடியாது. ஆமா, நாடாலும் கொடுன்னு சொன்னா சிலர் உங்க நன்மையெல்லாம் பறித்து வைத்திருக்கிறாங்க. எவ்வளவு கேட்டு பார்த்தாச்சு நீங்க. ஆமென். அதனால சிலரை சந்தித்து ஜெபிக்கும் போது அவன் சிலருடைய குறிப்பு என்னன்னா, அவங்க கஷ்டத்துல இவங்க உதவி இருக்கிறாங்க, ஆனா கொஞ்சம் அவங்களுக்கு எல்லாம் செட்டில் ஆனதும் இவங்கள்ட்ட வாங்கினதே மறந்து, ஆமா இவங்களுக்கு வேற எந்த பேக்ரவுண்டும் கிடையாது, அதை வச்சுதான் இவங்க வேற காரியங்களை பிளான் பண்ணணும், திட்டம் பண்ணணும். எவ்வளவு கேட்டு பார்த்தாச்சு, கிடைக்கல. ஆமா, கேட்க வேண்டிய இடத்துல இன்னைக்கு கேளுங்க. அவர் வடக்கை நோக்கி கொடு என்கிறவர், தெற்கை நோக்கி வைத்திராதே என்றவர். கொடுன்னு சொன்னா கொடுத்துதான் ஆகணும். ஆமே. பார்வோனையும் கொடுக்க வைத்தார், சகைவையும் கொடுக்க வைத்தார். சகை பார்வோன் வக்கியோல கூட கொடுக்காதபடிக்கு எல்லாத்தையும் முடுங்கி வச்சிருந்தான். இப்ப இஸ்ரவேலர்கள் புறப்பட்டு போகும்போது glory, ஆண்டவர் மோசே கிட்ட சொல்ல, எல்லா வீட்லயும் போய் கேட்க சொல்ல. அத்தனை பேரும் இப்ப வக்கியோல் கொடுக்கல, இப்ப என்ன கொடுக்கறாங்க? பொண்ணு கொடுக்கறாங்க. எப்படி பார்வோனே மனசு வந்துச்சு? பார்வோனுக்கு மனசு வரல, மேல இருந்து ஜனத்துக்காய் புறப்பட்ட கட்டளை இது. சகைவு பாத்தீங்களா என்ன சொல்றாரு ஆண்டவர்கிட்ட? ஆண்டவர் வேற ஒண்ணுமே செய்யலங்க. சகைவு, வா உன் கூட நான் வீட்டுக்கு வரேன். நடந்து போயிட்டே இருக்கிறார், அவ்வளவுதான். இன்னைக்கு முதல் ரேமாவே இதுதான். ஆண்டவரே, இன்னைக்கு சும்மா அப்படியே நடந்து போயிட்டே இருந்தா போதும்பா. சகைவு நடந்து போயிட்டே இருக்கும்போது சொல்றான், ஆண்டவரே என் ஆஸ்தியில பாதியை நான் ஏழைகளுக்கு கொடுத்துறேன், யாருக்கிட்டையாவது நான் அநியாயமாய் வாங்கினது உண்டானால் நாலத்தனையாய் திருப்பி கொடுத்துறேன். வடக்கை நோக்கி கொடு என்று தெற்கை நோக்கி வைத்திராதே என்று சொல்லுகிறவர் சொல்லுகிறார், உன் கையில் இதை ஒப்பு கொடுத்தேன். ஹalleluya. கொடுப்பேன்னு சொன்னா கொடுப்பா. ஆமென். தருவேன்னு சொன்னா தருவார். ஆமென். ஆண்டவரே, முன்னாடி வாசல் அடைக்கப்பட்டிருக்குப்பா, யாருக்கு உள்ள போக முடியாது. இது ராஜாவின் கட்டளை. அவர் கொடுப்பேன்னா கொடுத்துருவார், செய்வேன்னா செஞ்சிருவார், தருவேன்னா தந்துருவார். ஆமென். ஒருவருக்கு உள்ள போக முடியாது, யாருக்கு உள்ள போக முடியாது, உண்மைதான். ஆனா அவர் நடந்து போயிட்டார்னா உங்க முன்னாடி எது திறக்கப்பட முடியாம அடைக்கப்பட்டிருக்கிறது. இந்த இடத்துல ஒரு தேவ பிள்ளை எதை விரும்பணும்னா, உங்க பிரச்சனையை முன்னாக செல்லட்டும். தேவனே, உந்தன் திரு சமூகம் என் முன்னே என்றும்
இந்த விரும்பணும். யோசுவா பார்க்கறான், எரிகோவுக்கு வெளியிலிருந்து இந்த சம்பவங்கள்லாம் எங்க நடக்குதுன்னா எரிகோவுக்கு வெளியே இருந்து நடக்குது. இன்னும் கர்த்தர் சில நன்மைகளுக்கு வெளியே தான் நம்மை வைத்திருக்கிறார், சில ஆசீர்வாதங்களுக்கு வெளியே தான் வைத்திருக்கிறார். இங்கேதான் இந்த காரியங்கள் நடந்து கொண்டிருக்கிறது. அவனை வந்து சந்திக்கிறது, அவனை அர்ப்பணிக்க வைக்கிறது, அவனோடு பேசுகிறது, உனக்கு ஒப்பு கொடுத்தேன்னு சொல்றார். இது ராஜாவின் கட்டளை. இதை யாருக்கும் மாற்றவும் கூடாது, இதை யாருக்கும் மீறவும் கூடாது. ஹல்லேலூயா. சாலமோன் ஞானத்தை கேட்டார், கர்த்தர் தருவேன் என்றார். அவர் சொல்லியபடி 1 ராஜாக்கள் 5வது அதிகாரம் 12வது வசனத்தில் இப்படி சொல்லப்பட்டிருக்கிறது. 1 ராஜாக்கள் 5:12. கர்த்தர் சாலமோனுக்கு சொல்லி இருந்தபடி அவனுக்கு ஞானத்தை தந்தார். இதுதாங்க தேவன். அவர் சொல்லி இருந்தபடி, நான் கேட்டபடி எல்லாம் எனக்கு கிடைப்பது நான் கேட்கலாம். ஆனா தேவன் எப்படி கொடுப்பாராம்? நான் ஒரு காரியத்தை கேட்கும் போது எனக்கு அவர் ஒரு பதில் தாரார் தெரியுமா? அவர் சொல்லி இருந்தபடி. அதுலதான் ஐஸ்வர்யத்தில் அவனுக்கு நிகராய் ஒருவனும் இல்லை, ஞானத்திலும் அவனுக்கு நிகராய் ஒருவனும் இல்லை. சொல்லி இருந்தபடி. அதனாலதான் தாவீது, நாம் ஏற்கனவே சங்கீதம் 119:98 செய்திக்கு முன்னாக ஆண்டவர் சொல்ல வைத்தாரே, அவைகள் என்றைக்கும் என்னுடனே இருக்கிறது. எவைகள்? என்னோடு சொன்ன வார்த்தை. கர்த்தர் சாலமோனுக்கு எப்படி என்ன கொடுத்தார்? அவர் சொல்லி இருந்தபடி. ஆண்டவரே, இவனுக்கு இந்த சின்ன வயசுல இவ்வளவு ஐஸ்வர்யம் தேவை ஆண்டவரே, இவ்வளவு ஞானம் தேவை ஆண்டவர் கேட்ட ஆண்டவர் சொல்வார், நான் சொல்லிட்டேன். ஹல்லேலூயா. எசேக்கியா ராஜா சொல்றார், கர்த்தர் எனக்கு வாக்கு அருளினார், அந்த பிரகாரமே செய்தார். ஆமென். ஆண்டவர் சொல்லுகிறார், இதை நான் ஒப்பு கொடுத்தேன். உடனே யோசுவா ஓகே ஆண்டவரே, ஆமென் ஆண்டவரே சொல்லிட்டு எழும்பி போகல. இப்பொழுது கர்த்தர் என்ன செய்கிறார் தெரியுமா? அதை சுதந்தரிப்பதற்கான வழியை கர்த்தர் யோசுவாவுக்கு காண்பிக்கிறார். நல்லா புரிஞ்சுக்கோங்க, நாம் அடையும்படியான வாக்குத்தத்தை சொல்வதோடு அவர் நிறுத்த மாட்டார். அதை சுதந்தரிப்பதற்கான வழியையும் கர்த்தர் நமக்கு தெரிவிப்பார். அவர் ஆசீர்வாதத்தை கூறுகிறவர் மாத்திரமல்ல, அவருடைய நாமங்களில் ஒன்று என்ன தெரியுமா? ஆலோசனை கர்த்தர். நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு காட்டுவேன். பைபிள்ல அண்டர்லைன் பண்ணி படிக்கிறது தப்பு கிடையாது, ஆனால் அதை தப்பாய் புரிந்து விடக்கூடாது. நான் சொல்லுகிறேன், பைபிள்ல அண்டர்லைன் பண்ணி படிக்கிறது, நம்மோடு பேசுகிற வார்த்தைகளை லைன் பண்ணுவோம், அது தப்பு கிடையாது, தப்பே கிடையாது. ஆனால் அதை தப்பாய் புரிந்து கொள்ளக்கூடாது. என்ன தப்பா புரிந்து கொள்ளக்கூடாது? அதுக்கு மேலேயும் அதுக்கு கீழேயும் வேற யாருக்கோ இது மட்டும்தான், இது மட்டும்தான் இப்படி தப்பா. ஆமென். இதுல ஒன்றை கூட்டவும் கூடாது, குறைக்கவும் கூடாது. அதனாலதான் பைபிள்ல ஒன்றையும் ஒரு தேவ பிள்ளை ஸ்கிப் பண்ணாம வாசிக்கணும். ஆமென். என்னோடு பேசின வார்த்தையை நான் அண்டர்லைன் பண்ணி வைத்து அது எனக்கான ரேமாவாக எடுத்து வைப்பது தப்பே கிடையாது. அப்படி பண்ணுகிறவர்கள் தொடர்ந்து செய்யுங்கள். ஆனா அதே வேளையில அதுக்கு மேல இருக்கிறதும், அதுக்கு கீழே இருக்கிறதும், அதுக்கு சைடுல இருக்கிறதும் யாரோ பாவம் அவங்களுக்கு ஆண்டவர் அப்படி மட்டும் நினைக்காதீங்க. இதை ஒப்பு கொடுத்தேன்னு சொன்னு என் ஆத்மாவை போடுறதுக்குள்ள யோசுவா காணாம போகல. சிலர் அப்படிதான் எடுத்துக்கொள்ள படுகிறார்கள். யோசுவா வெயிட் பண்றான். ஆமே ஆமே இருக்கு, எரிகோ அங்க இருக்கு, பார்த்தாச்சு. யோசுவா எரிகோவுக்கு வெளியே இருக்கிற ரைட். இந்த எரிகோவுக்கு சுதந்தரிப்பதற்கான நன்மை யோசுவா, இதற்கு நடுவே இருக்கிற பாதை, அதுல எப்படி நடக்க வேண்டும், எப்படி செல்ல வேண்டும், எப்படி சுதந்தரிக்க வேண்டும். நல்லா புரிந்து கொள்ளுங்கள். ஒன்றை கர்த்தர் வாக்கு தருவார். ஆனா வாக்குத்தத்தம் பண்ணினதை கர்த்தர் யாரை சுதந்தரிக்க வைப்பார் தெரியுமா? என்னாகமம் 14:8 சொல்லப்பட்டிருக்கிறது. என்னாகமம் 14வது அதிகாரம் அதனுடைய 8வது வசனம். கர்த்தர் நம்மேல் பிரியமாயிருந்தால் அந்த தேசத்திலே நம்மை கொண்டு போய் பாலும் தேனும் ஓடுகிற அந்த தேசத்தை நமக்கு கொடுப்பார். நல்ல கவனிங்க. எகிப்திலிருந்து கொண்டு வரும்போது இப்படி சொல்லல, பாலும் தேனும் ஓடுகிற தேசத்தை கொடுப்பேன் மட்டும்தான் சொல்றார். ஆனா நடத்தி வரும் வழியிலே காலை சொல்லுகிறான், காலை அறிந்து கொண்ட காரியம், காலை புரிந்து கொண்ட காரியம் என்ன தெரியுமா? கர்த்தர் பிரியமா இருந்தால் தருவார். கர்த்தர் பிரியமா இருந்தால் தருவார். அதனாலதான் பைபிள் சொல்லுது, ஒருவனுடைய வழிகள் கர்த்தருக்கு பிரியமா இருந்தால் அவனுடைய சத்துருக்களும் அவனோடு சமாதானமாகும்படி. அப்ப தேவன் வழிகளை பார்க்கிறார், பாதைகளை பார்க்கிறார். வாக்குத்தத்தம் எல்லாருக்கும் கொடுக்கப்பட்டது. எகிப்திலே யோசுவா காலேப் காதுகளில் மட்டும் கேட்கப்படவில்லை, எல்லாருக்கும் கொடுக்கப்பட்டது. எல்லாரும் கேட்டாங்க. வனாந்திரத்திலே மடிந்த அத்தனை பேருக்கும் சேர்த்துதான் வாக்குத்தத்தம் கொடுக்கப்பட்டது. எல்லாருக்கும் சேர்த்துதான் கொடுக்கப்பட்டுச்சு. ஆமென். இப்பொழுது ஒன்றை புரிந்து கொண்டார்கள். ஏன் நிறைய பேர் சுதந்திரிக்காம போயிட்டாங்க? ஏன் அநேகருக்கு அது எட்டாமலே போயிட்டு? ஏன் கை கட்டினது அநேகருக்கு வாய் கட்டவில்லை?
ஏன் அநேகர் பார்க்கிறதோட சரி அவங்களால் அதை பெற்றுக்கொள்ள முடியவில்லை? இங்கேதான் வேதம் காண்பிக்கிறது, கர்த்தர் பிரியமாயிருந்தால். ஜனவரி 1ஆம் தேதி வாக்குத்தத்தம் எல்லாருக்கும் சேர்த்து தான் சொல்லப்படுகிறது. ஒவ்வொரு மந்த் ப்ராமிஸ் வேர்ட், ஒவ்வொரு வீக், ஒவ்வொரு டே வாக்குத்தத்தம் இருக்கிறது. கிறிஸ்துவுக்குள் ஆம் என்றும் ஆமென் என்றும் தான் இருக்கிறது. இது அழியாது, இது ஒழியாது. ஆமென். சாராளின் கற்பம் செத்ததா இருக்கலாம், ஆனால் அதற்குள்ளே இருக்கிற வாக்குத்தத்தம் ஜீவனுள்ளதா இருக்கிறதுனால அந்த செத்த கற்பத்துக்குள்ளே ஒரு ஜீவனுள்ள ஈசாக்கை கர்த்தர், ஒரு தேவ பிள்ளை நம்பிக்கை அதுதான். சாராளின் கற்பம் தான் செத்தது, உள்ளே இருக்கிற வாக்குத்தத்தம் சாகல. ஹல்லேலூயா. நல்லா புரிஞ்சுக்கோங்க, நாம் உயிரோடு இருந்தாலும் நமக்குள்ள வார்த்தை இல்லைன்னா செத்ததுக்கு சமம். நம்முடைய சரீரம் செத்த நிலைமையில் இருந்தாலும் உள்ளே வார்த்தை இருக்குமானால், இந்த நம்பிக்கை இருந்ததுனாலதான் யோபு சொல்லுகிறான், என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார், அவரை நான் காண்பேன், அந்நிய கண்களால் அல்ல, என் சொந்த கண்களால். யோபு உன்கிட்ட அப்படி என்ன இருக்கு? யோபு, எனக்கு வேண்டிய ஆகாரத்தை பார்க்கிறோம், அவருடைய வார்த்தையை நான் காத்துக்கொண்டேன். சாராளின் கற்பம் செத்ததுங்க, ஆனா அதுக்குள்ளதான் உயிருள்ள ஈசாக்கு கருவாய் தோன்றப்படுகிறான், வளருகிறான். கை வளருது, கால் வளருது, மூக்கு வளருது, கண்ணு வளருது. எங்கே? செத்த கற்பத்துக்குள்ள. இந்த வார்த்தையினுடைய மேன்மையை பாத்தீங்களா? அதனாலதான் ஒரு தேவ பிள்ளைக்கு இருக்கிற பரலோகம் கொடுக்கிற ஒரே நம்பிக்கை வார்த்தை. வார்த்தை அவ்வளவு ஆண்டவர். இனி எனக்கு முடியாது. ஆபிரகாம் சரீரம் செத்த நிலை, அதுதான் அவனுடைய நிலைமை. 100 வயசுல குழந்தை பிறந்ததும் ஆபிரகாம் பார்த்துட்டு கண்ணு மூடல. அதுக்கப்புறம் 75 வருடம் ஆபிரகாம் உயிரோடு இருக்கிறான். தேவன் ஒரு நன்மை தருவது பார்த்து விட்டு போவதற்கல்ல, அதை அனுபவிப்பதற்கு. 175 வருடம் 100 வயசுல சரீரம் செத்த நிலைமையில் இருக்கிற ஒருவனுக்கு 175 வயது வரை வாழ்றதுக்கு வேண்டிய பலத்தை கொடுக்கிறார். அந்த பலத்துல ஆபிரகாம் யாரோடு குடியிருந்தானா? ஆபிரகாம் கூடாரத்திலே ஈசாக்கோடும் யாக்கோபோடும் பிள்ளையோடு மட்டும் இல்ல, பேர பிள்ளையோட இருக்கிறான். இந்த பலன் எங்க இருந்து வந்துச்சு? கர்த்தர் கொடுத்த வாக்குத்தத்தத்திலிருந்து இருந்து. கர்த்தர் கொடுத்த வார்த்தை. நம்ம என்ன நினைக்கிறோம்? 100ஓட முடிஞ்சுன்னு. நம்ம எங்க முடியும் நினைக்கிறோமோ ஆண்டவர் சொல்றார், இனிதான் இருக்குது. மோசே இனிதான் இருக்கு. மோசே மனுஷனுடைய ஆயுசு நாட்கள் 70, பலத்தின் மிகுதியினால 80. மோசே வா, ஒன்னு நான் அனுப்புறேன். ஆண்டவரை நான் போறதுக்கு தான், நானும் போறதுக்கு தான் ரெடியா இருக்கிறேன். ஒன்னு நான் எகிப்துக்கு அனுப்புறேன். மோசே எழுதினாரு 90வது சங்கீதம். ஆனா மோசே 120 வயசு வரை வாழ்ந்தார். எழுதுறதுல நீங்க வேணா 70, 80 இருந்துருங்க, நான் இன்னொரு 40 வருஷம். அதான் ஒரு வயசான பாட்டி சாக கிடக்குறாங்க. அவங்க பேரன் எங்க அப்பாவை ஜோமனை கூட்டிட்டு போறாப்ல. கூட்டிட்டு போய் அங்க போய் நிறுத்திட்டு, பாஸ்டர் கஷ்டம் இல்லாம ஆண்டவர் எடுத்துக்க ஜோமனுக்கு. அவங்களுக்கு மூச்சுடவே முடியல. அவங்க இருக்கிற பலத்துல நீ வேணா போ. யார பேர பையனை பார்த்து, எனக்கு ஒன்னும் அவசரம் இல்ல, நீ வேணா போ, எனக்கு அவசரம் இல்ல. ஆமென். சுதந்திரிக்கணுங்க, சபை சுதந்திரிக்கணும். எப்பொழுது கேட்கிறது ஈஸி, சுதந்திரிக்கிறதுல தான் காரியம். காலையில் சொல்லுகிற கர்த்தர் நம்ம பிரியமாயிருந்தார். என் பிரியமே, என் பிரியமே. இதுதான் சபையை பார்த்து கர்த்தர் அழைக்க பயன்படுத்தும் வார்த்தைகளில் பிரதானமான வார்த்தைகளில் ஒன்று. என் பிரியமே, என் புறாவே, என் உத்தமியே, என் மனவாட்டியே. தானியேலை பார்த்து சொல்லுகிற, நீ எனக்கு மிகவும் பிரியமானவன். பென்யமீனை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது, அவன் கர்த்தருக்கு பிரியமானவன். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஞானஸ்நானம் பெற்று கரையேறின உடனே வானத்திலிருந்து சத்தம் வருகிறது, இவர் என்னுடைய நேசகுமாரன், இவரில் நான் பிரியமாய். இதுதான் நம்முடைய நோக்கம். எதுவா இருக்கணும் தெரியுமா? எதுக்காக பைபிள் படிக்கிறோம்? ஐயோ பைபிள் படிக்கலனா இன்னைக்கு இப்படி பயந்து படிக்கிறவங்க தான் நிறைய. அவங்க பைபிளை நேசிக்கவே முடியாது, அவங்க பைபிளை சுவாசிக்கவே முடியாது, அவங்களால பைபிள புரிந்து கொள்ளவே முடியாது. தாவீது மாதிரி படிக்கணும். ஆண்டவரே, உம்முடைய வேதத்தில் நான் எவ்வளவு பிரியமா இருக்கிறேன், நாள் முழுவதும் அதியன் தியானம். அந்த தாவீதை குறித்து கர்த்தர் என்ன சொல்லுகிறார் தெரியுமா? என் இருதயத்துக்கு, என் இருதயத்துக்கு. ஆமென். நாள் முழுவதும் கர்த்தருடைய வேதத்துல பிரியமா இருந்து இத கையில் எடுக்கணும். காலையில எழுந்ததும் இந்த பைபிளை எடுத்து வாசிக்கிறதுல இருக்கிற சந்தோஷம் இன்னைக்கு அப்படி முடியலன்னா
ஆமென். கர்த்தர் எல்லாம் பார்ப்பாருங்க. கூப்பிடும் போது சமீபமாய் வருகிறது ரைட்டு தான். ஆனா நினைவுகளை அவர் தூரத்திலிருந்தே அறிகிறாரா? நான் என்னதான் கதறி கூப்பிட்டாலும் என் சத்தத்தை கேட்பதற்கு முன்னமே அவர் என் நினைவுகளை அறிகிறார். தூரத்திலிருந்து என் நினைவுகளை அறிந்து அவர் தீர்மானிக்கிறார், இவன் கூப்பிடுறதுக்கு போணுமா வேண்டாமா என்று. என் ஆண்டவரை உண்மையாய் நோக்கி கூப்பிடுகிறவர்களுக்கு சமீபமா இருக்கிறேன்னு சொல்றீங்க, நாங்க இவ்வளவு கத்துறோம் வர மாட்டேங்கிறீங்க. நீ கூப்பிடுறதுக்கு முன்னாடியே, ஆமே நாத்தான் வேலே, பிலிப்பு உன்னை அழைக்கிறதுக்கு முன்னாடியே, நீ அத்தி மரத்துக்கு கீழே இருக்கும் போதே நான் உன்னை பார்த்தேன். ஹல்லேலூயா. ஆமே. சர்ச்சுக்குள்ள என்றானதும் அந்நிய பாஷை பேசிட்டு வந்து உட்கார்றது மட்டும் அவர் பார்க்க மாட்டார். அதான் அடிக்கடி சொல்லுகிற வார்த்தை, நாம் கூடும்போது வருகிறவர் அல்ல, நம் கூடவே வருகிறவர். நம்ம என்ன நினைக்கிறோம், ஆமீன் போட்டதும் நம்ம எப்படி வீட்டுக்கு போறோமோ அதே மாதிரி அவரும் போயிடுவார். நீ அடுத்த சண்டே காலையில் 6 மணிக்கு தான். நாம் கூடும்போது வருகிறவர் அல்ல, நாம் கூடவே வருகிறவர். ஒரு தேவ மனிதர் இப்படி சொன்னார், கிறிஸ்து உனக்குள்ள இருக்கிறார் என்கிற நிச்சயம் இருக்குமானால் நீ அவரை எங்கெல்லாம் அழைத்து செல்லுகிறாய் என்பதை குறித்து கவனமாயிரு. கிறிஸ்து உனக்குள்ள இருக்கிறார் என்கிற நிச்சயம் இருக்குமானால் நீ அவரை எங்கெல்லாம் அழைத்து செல்லுகிறாய் என்பதை குறித்து கவனமாயிரு. இயேசுவை கூட்டிட்டு தியேட்டருக்கு போலாமா? ஆண்டவரே, போனவர் தான் ஏதோ புது படம் ரிலீஸ் ஆச்சு, வாங்க ஆண்டவரே கூட்டிட்டு போகலாமா? முடியுமா? துன்மார்க்கர் உட்காரும் இடத்துல இயேசுவை கூட்டிட்டு போய் உட்கார வைக்க முடியுமா? பரியாசக்காரர் உட்காரும் இடத்துல இயேசுவை கூட்டிட்டு போய் உட்கார வைக்க முடியுமா? உனக்குள் நம்முடைய கர்த்தர் பிரியமாயிருந்தால் கொடுப்பார். இன்னைக்கு சபைக்கு சொல்லப்படுகிற வார்த்தை இதுதான். வாக்குத்தத்தம் உங்களுக்கு சொல்லியாச்சு. வாக்குத்தத்தம் உங்களுக்கும் உங்கள் பிள்ளைகளுக்கும் அவருடைய இரத்தத்தினாலே வரவழைக்கப்பட்ட யாவருக்கும் என்று வேதம் தெளிவாய் சொல்லி தந்துவிட்டது. இதுல இருக்கிற வாக்குத்தத்தங்கள் எல்லாம் எனக்கென்று எழுதப்பட்டு விட்டது. இனி இதுல இருக்கிற ஒவ்வொன்றையும் நான் சுதந்திரிக்கணும்னா கர்த்தர் தருகிற வார்த்தை, உன் மேல அவர் பிரியமா இருந்தார்னா தருவார். உன் மேல சுதந்திரிக்க விரும்புகிறவன் எதுல போக்கஸ் பண்ணுவான் தெரியுமா? அவரை பிரியப்படுத்துறதுல. யாரையெல்லாமோ பிரியப்படுத்துறோம், புருஷனை பிரியப்படுத்துறோம், மனைவியை பிரியப்படுத்துறோம், பிள்ளைகளை பிரியப்படுத்துறோம், பாஸ்டர் ரொம்பவே பிரியப்படுத்துறோம். ஆனா ஹல்லேலூயா. ஓகே, இப்போ ஒரே ஒரு கேள்வி. உங்க வீட்டுக்கு இயேசு வந்துட்டாருன்னு வைங்களேன். இயேசு வந்துட்டாங்க, எப்படி உங்க வீடு இருக்கும்? நீங்க எப்படி ரியாக்ட் பண்ணுவீங்க? யார் பெல் அடிக்குது? இயேசுவா? வாங்க ஆண்டவரே. அப்படியா? இயேசு வந்துட்டார்னா எப்படிங்க இருக்கும்? இயேசு வீட்டுக்கு வந்துட்டார் எப்படி இருக்கும்? என்ன செய்வீங்க பிரதர்? எப்படி இருக்கும்? தேவையில்லாம ஏதாவது பேசுவோமா? பழைய மாதிரி மனைவி சண்டை எடுக்க வரும்போது, புருஷன் ஏதாவது பேச வரும்போது, என்ன ஒண்ணு ஆகல, ஐயோ மனுஷா கொஞ்சம் சொல்லுவோமா இல்லையா? எங்க அவர் மாம்சமாகி வந்தாருங்க, அவருக்கு அதே நிகரானவர் தானங்க ஆவியானவர், அவர் கூட தானே இருக்கிறார். ஏன் கனப்படுத்த மாட்டேங்கிறோம்? பிதாவாகிய தேவன் எப்படியோ அப்படியேதான் குமாரனாகிய கிறிஸ்து, குமாரனாகிய கிறிஸ்து எப்படியோ அப்படியேதான் பரிசுத்த ஆவியானவர். அவர் மாம்சமாகி வரல, இயேசு மாம்சமாகி வந்தார். ஆவியானவர் நம்மை தெரிந்தெடுத்து நமக்குள்ளே வாசம் பண்ணுகிறார். அவர் இயேசு வீட்டில் இருந்தா நம்ம என்னெல்லாம் செய்வோமோ அது ஆவியானவர் வாசம் பண்ணுகிற ஆலயம் அல்லவா? நாம பரிசுத்த ஆவியை துக்கப்படுத்தாதீங்க. நாம் பிரியப்படுத்துறோமா துக்கப்படுத்துறோமா? ஹோலி ஸ்பிரிட், பரிசுத்த ஆவியானவரில் வாசம் பண்ணுகிற அந்த நிச்சயம் இருக்கிறவன் எதை சொல்லுகிறான் தெரியுமா? இயேசு இருக்கிறார். இயேசு எப்பொழுதுங்க வெளிப்பட்டார்? மரியாள் வயிற்றில ஆவியானவர் அவள் மேல வந்தபோது கிறிஸ்ட், ஜீசஸ் கிரைஸ்ட் வெளியே வரார். எதுக்குங்க அபிஷேகம்? 4 அந்நிய பாஷை பேசிட்டு போறதுக்கா? இல்ல. கிருஷ்ணன் பாடணுமே, தேவசாயல் ஆக மாறி தேவனோடிருப்பேன். இதுக்கு தாங்க ஆவியானவர். ஏதோ 3வது பாட்டுல கொஞ்ச நேரம் அந்நிய பாஷை பேசிட்டு போறதுக்கு இல்ல. என்னுடைய பார்வை இயேசு மாதிரி என்னை பார்க்க வைக்கிறார், இயேசு மாதிரி என்னை சிந்திக்க வைக்கிறார், இயேசு மாதிரி என்னை செயல்பட வைக்கிறார், இயேசு மாதிரி என்னை நடக்க வைக்கிறார், இயேசு மாதிரி என்னை ஜெபிக்க வைக்கிறார், இயேசு மாதிரி ஜனங்களை நேசிக்க வைக்கிறார். அவர் வெளிப்படும் போது இயேசுவை போல என்னை மாற்றி
ஆண்டவர்கிட்ட நாம கேள்வி கேட்கிறோம். ஆண்டவரை ஒப்பு கொடுத்தேன், தருவேன் தருவேன் சொன்னீங்களே, எங்க ஆண்டவரை தந்தீங்க? அதே கேள்வி ஆண்டவர் திருப்பி கேட்கிறார், எங்கப்பா நீ எனக்கு பிரியமா இருக்கிற? கர்த்தர் நம்மில் பிரியமா இருந்தால் தேசத்தில் நம்மை கொண்டு போய் நம்ம எல்லாம் என்ன காரணம் சொல்றாரு? என்ன வாசல் ஆண்டவரே, அந்த மனுஷர்லாம் ரொம்ப முரடானவங்க ஆண்டவரே. அவங்க இருக்கிறது வரைக்கும் ஏத்தியர் இருக்கிறாங்க, எபூசியர் இருக்கிறாங்க, கானானியர் இருக்கிறாங்க, ஏவியர் இருக்கிறாங்க, மற்ற எல்லாரும் இப்படி துர்ச்செய்தியை சொல்லிட்டு இருக்கும்போது காலேப் சொல்லுகிறார், ஒரு காரியத்தை நீங்க புரிஞ்சுக்கோங்க, கர்த்தர் நம்மில் பிரியமா இருந்தால் அவர் தருவார். நாம எதுல போக்கஸ் பண்ணணும்னா, நம்முடைய பார்வை, நம்முடைய சிந்தை, நம்முடைய வார்த்தை, நம்முடைய செய்கை, நம்முடைய நடக்கை, இதெல்லாம் கர்த்தருக்கு பிரியமா இருக்குதா? எனவேதான் தாவீது ஜெபிக்கிறான், உமக்கு பிரியமானதை செய்ய எனக்கு கற்றுத்தார். ஜெபத்துக்கு பஞ்சம் இல்லைங்க. ஆமே, சர்ச்சில் அடிக்கடி ஜெபம் நடந்துட்டே இருக்குது. காலையில இருந்து ஜெபத்துக்கு பஞ்சம் கிடையாது. டிவி ஆன் பண்ண ஜெபம், யாராவது ஜெபம் நடத்திட்டு இருப்பாங்க. ஆனா இவ்வளவு ஜெபம் பண்ணியும், இவ்வளவு கதறியும், இவ்வளவு உபவாசித்தோம், ஏன் சில காரியங்கள் கை கெட்டினது போல வந்தும் கைவிட்டு போகிறது? ஏன் சுதந்திரிக்க முடியவில்லை? கர்த்தருக்கு பிரியமா இருக்கிறோமா? காலேப் சொல்ல, அது ரொம்ப எளிதா சுதந்திரிக்கலாம், கர்த்தர் நம்மேல் பிரியமா இருந்தால். கர்த்தர் பிரியமா இல்லைன்னா கஷ்டப்பட்டும் கிடைக்காது. இங்கே யோசுவாவுக்கு 3 பிரதானமான காரியங்களை சொல்லுகிறதை பார்க்க முடியும். முதலாவது 6வது அதிகாரம் 3 முதல் 5 வரை உள்ள வசனங்களை வேகமாய் வாசிக்க கேட்கலாம். நீங்கள் அனைவரும் பட்டணத்தை சூழ்ந்து ஒரு தரம் சுற்றி வாருங்கள். இப்படி 6 நாள் செய்ய கடவீர்கள். 7 ஆசாரியர் பெட்டிக்கு முன்பாக 7 கொம்பு எக்காலங்களை பிடித்துக் கொண்டு போக வேண்டும். 7ஆம் நாளில் பட்டணத்தை 7 தரம் சுற்றி வர கடவர்கள். ஆசாரியர் எக்காலங்களை ஊத வேண்டும். அவர்கள் அந்த கொம்புகளினால் நெடும் தோணியிடும் போது நீங்கள் எக்கால சத்தத்தை கேட்கும் போதும் ஜனங்கள் எல்லாரும் மகா ஆரவாரத்தோட ஆர்ப்பரிக்க கடவர்கள். அப்பொழுது பட்டணத்தின் அலங்கம் இடிந்து விழும். உடனே ஜனங்கள் அவரவர் தங்களுக்கு நேராக ஏற கடவர்கள் என்றார். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. இங்கே முதலாவது கர்த்தர் அதை எப்படி அங்கே போக வேண்டும், யார் யார் எந்த வரிசையில் இருக்க வேண்டும் என்று கர்த்தர் ஒரு நியமத்தை அங்கே வைக்கிறார். சுதந்திரிக்க விரும்புகிற தேவ பிள்ளைகளுக்கு சொல்லுகிற வார்த்தை, சபைக்கு சொல்லுகிற வார்த்தை தான். இருப்பினும் ஒரு ஸ்டெப் மேல சொல்லணும்னா, எனக்கான வார்த்தையை, எனக்கான வாக்குத்தத்தத்தை, எனக்காய் தேவன் ஆயத்தம் பண்ணினதை நான் சுதந்திரிக்க வேண்டும் என்று விரும்புகிற ஒவ்வொருவருக்கும் கர்த்தர் சொல்லுகிற வார்த்தை. எஸ், ஏன்னா சிலருக்கு அந்த விருப்பம் இருக்காது, எப்படியாவது இருந்துட்டு போவோம். அப்படி அல்ல. ஆமென், பிரைஸ் காட். எனக்கு இந்த பூமியில நான் காணும்படி எனக்கு ஆயத்தம் பண்ணினதை நான் கண்டிப்பா பார்த்தே ஆகணும். ஆமென், ஹல்லேலூயா. ஏலிமையும் பார்க்கணும், கானானையும் பார்க்கணும். கானானை பார்க்கிறதுக்கு முன்னாடி கண்டிப்பாக ஏலிமை பார்க்கணும். இங்கே பார்க்க வேண்டிய தேவன் ஆயத்தம். ஒவ்வொரு இது சுதந்திரங்க. இது நமக்கு தேவன் வைத்த சுதந்திரம். இது நமக்கு தேவன் வைத்த நன்மை. அவன் என்னிடத்தில் வாஞ்சியா இருக்கிறபடியால் நான் பூமியின் உயர்ந்த இடத்துல வைப்பேன். பூமியிலே ஆண்டவர் நல்ல ஒரு சுதந்திரத்தை வைத்திருக்கிறார். இங்கே மட்டும் இல்ல, நித்தியத்திலே அவருடைய வலது பாரிசத்திலே நமக்கு மேன்மையான இடத்தை வைத்திருக்கிறார். ரெண்டும் பைபிள்ல நமக்கு காண்பித்து தருகிறார். இங்கே வாழும் வரைக்கும் நாம் நமக்கு தேவன் வைத்த ஒவ்வொன்றையும் பார்க்கணும். ஒரு புது வருஷத்தை கர்த்தர் காண செய்கிறாரா, இந்த புதிய ஆண்டில கர்த்தர் என்ன வைத்திருக்கிறார் அதை பார்க்கணும். பைபிள் ஒரு வார்த்தை இருக்கு தெரியுமா, தன் காலத்தில் தன் கனியை தந்து, தன் இந்த காலத்துல இதுதான் அது தந்திருக்கணும், அது பார்த்திருக்கணும், அது சுதந்திரித்திருக்கணும். அதுதான் blessing, அதுதான் ஆசீர்வாதம். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. ஹல்லேலூயா. கடந்த 2 நாளுக்கு முன்னாடி ஒரு குடும்பத்தை பார்த்து செபிக்க போயிருந்தேன். அவங்க சர்ச்சுக்கு வந்துட்டு இருக்கிறாங்க. அப்போ அவங்க சொன்ன வார்த்தை, ஆமே, அவங்க கர்த்தர் நடத்தி வந்து பாதையை சொல்ல தொடங்கும் போதே அழ ஆரம்பிச்சிட்டாங்க. ஒரு புறம்போக்கு நிலத்துல எங்க அம்மா 5 பிள்ளைங்க வச்சுட்டு ஒரு சின்ன ஷெட்டு போட்டு குடியிருந்தோம். இதுதான் பாஸ்டர் எங்க ஆரம்பம். மழையெல்லாம் வந்துட்டுனா அவ்வளோதான், ஒன்றும் பண்ண முடியாது. ஆனால் இன்னைக்கு கர்த்தர் எங்களுக்கு ஒரு சொந்தமான ஒரு வீட்டை தந்திருக்கிறான்னு சொல்லும் போது அவங்க ஏங்கி அழ ஆரம்பிச்சிட்டாங்க. ஆமே ஆமே, ஆண்டவர் ரட்சிப்புகளை நடத்தி சரி போட்டோமா, அடுத்த மலைக்கு நீ போயிரு, நீ இங்க வந்துரு, அப்படி கூப்பிடல. இங்கே சுதந்திரிக்கும்படிக்கு கர்த்தர் சில நன்மைகளை வைத்திருக்கிறார், அதை காண பண்ணுகிறார். ஹல்லேலூயா. புறம்போக்கு இடத்துல ஒரு குடிசையை போட்டு ஒரு தாயார் 5 பிள்ளைங்களை வளர்க்குறாங்க. அதுல ஒருத்தங்களை ஆண்டவர் ஏற்றுக்கொண்டு அவங்களை கர்த்தர் பிளஸ் பண்ணி, ஆமே, இது பெரிய பங்களாலாம் இல்லைங்க, ஆனா திரும்பி பார்த்தா பங்களா தான். ஹல்லேலூயா. அது பெரிய பங்களா, அரண்மனை எல்லாம் கிடையாது, ஆனா திரும்பி பார்த்தா அரண்மனை தான்.
இதான் ஒரு தேவ பிள்ளையினுடைய பார்வை. ஆமா, இங்கே சுதந்திரிக்க வேண்டியதை சுதந்திரிக்கணும். அதுக்கு கர்த்தர் என்ன வைக்கிறார்னா, எரிகோவை ஒப்பு கொடுத்தேன்னா என்னண்டவர் காணான்னு சொல்லிட்டீங்க. எரிகோ இங்க சில காரியத்தை நீ தாண்டி நீ பிடிக்க வேண்டி இருக்கிறது, நீ ஜெயிக்க வேண்டி இருக்கிறது. சில இடத்துல உன்னை கொண்டு போறது, உன் முன்னாடி பாரு ஒரு வாசல் அடைக்கப்பட்டிருக்கிறது என்பதை காண்பிப்பதற்கல்ல, உனக்கு முன்பா இந்த வாசலை நான் திறக்க போகிறேன் என்பதை உன்னை அறிந்து கொள்ள செய்வதற்கு. ஹalleluya, ஹalleluya, ஆமென், praise God. ஆண்டவர் சொல்றார், இங்க பாருப்பா, உடன்படிக்கை பெட்டி சுமக்கிற ஆசாரியர்கள், அதற்கு முன்பாக எக்காளம் ஊதுகிறவர்கள், அதற்கு முன்பாக யுத்த சன்னதர்கள், ஆயுதம் ஏந்தினவர்கள், இப்படி வரிசை, இதுக்கு பின்னாக மற்ற ஜனங்கள். இதுவே வரிசை. இப்படி ஆண்டவர் ஒரு நியமத்தை வைக்கிறார். சுதந்திரிக்க விரும்புகிற ஒவ்வொருவருக்கும் தேவன் விதித்த விதி உண்டு, வைத்த வரிசை உண்டு. இதை மாற்றக்கூடாது. ஒவ்வொருத்தரையும் தேவன் முதல்ல எங்க வரிசை ஆரம்பிக்கிறார் தெரியுமா? நம்முடைய பிறப்புல. ஆமென். தாவீதை இருதயத்துக்கு ஏற்றவனாய் தெரிந்தெடுத்தவர் ஏன் தாவீதை முதல்ல பிறக்க விடல? இல்ல 8 பிள்ளைங்க பிறக்கிறதுக்கு முன்னாடி டிஸ்கஸ் பண்ணாங்களா யார் ஃபர்ஸ்ட் வரணும்னு? எங்க வீட்டுல நாங்க 5 பேர் டிஸ்கஸ் பண்ணி, அண்ணா நீங்க முதல்ல வாங்க, ரெண்டாவது, அப்படி ஒண்ணும் இல்லை. அப்ப தேவன் எங்கே வரிசையை தீர்மானிக்கிறார் என்றால் நம்முடைய பிறப்பிலேயே. அது அவருடைய தீர்மானம், அது அவர் வைத்த வரிசை. பென்யமீன் வேணா அழலாம், என்னண்டவரே என்ன இந்த வீட்டுல கடைசி வச்சிருக்கிறீங்க, என்ன இந்த வீட்டுல சின்னவனா வச்சிருக்கிறீங்க. தேவன் ஒரு வரிசையில வைத்திருப்பார் என்றால் அதை குறித்து முறுமுறுக்காதிருங்கள். அதிலே உங்களுக்கு வைத்திருக்கிற ஆசீர்வாதத்தை பாருங்கள். எல்லாருக்கும் ஒவ்வொரு பங்கு கொடுக்கப்படும் போது பென்யமீனுக்கு மட்டும் மற்றவர்களை விட 5 மடங்கு ஆண்டவர் வைத்திருப்பார். சில விதியை வைத்திருப்பார். ஆபிரகாமுக்கு என்ன வைக்கிறார்? 99 வயசுல ஆண்டவர் சொல்லுகிறார், நீ எனக்கு முன்னாக நடந்து கொண்டு உத்தமனாயிரு. இது அவனுக்கு வைத்த விதி, இது அவனுக்கு வைத்த நியமம். அதன் அர்த்தம் என்ன? ஆபிரகாமே, என் பார்வையை விட்டு மட்டும் மாறிடாத. ஏன்னா நீ சுதந்திரிக்க போகிற, உன் கை கெட்ட போகுது, அது கைவிட்டு படக்கூடாது. நீ எனக்கு முன்பாக நடந்து கொண்டு. இது அழைத்து அன்னைக்கு சொல்ல வேண்டியது தானே. ஆண்டவர் வாக்கு தத்தத்தை மட்டும் கொடுக்கிறவர் அல்ல. நல்லா புரிஞ்சுக்கோங்க, தேவ ஆலோசனை நம்மை நோக்கி வருகிறது என்றாலே வாக்கு தத்தம் நம் கையெட்டும் தூரத்தில் வந்து விட்டது என்று அர்த்தம். இந்த 99 வயசுல இப்படி என்கிட்ட சொல்லலாம் ஆண்டவர் கேட்டார் ஆபிரகாம்? இல்ல. நெகேமியாவில் சொல்லப்பட்டிருக்கிறது, அவன் இருதயத்திலே உண்மையை கண்டு கர்த்தர் யார் யார் தடையா இருந்தாங்களோ எல்லாத்தையும் துரத்தி விட்டாராம். என் பார்வை விட்டு மாறிடாதுன்றார் ஆபிரகாம். ஈசாக்குக்கு என்ன விதி? பஞ்ச நாட்களில் எல்லாரும் எகிப்துக்கு போகும்போது கர்த்தர் சொல்ற, நீ எகிப்துக்கு போகாதேன்றார். எகிப்துக்கு போகாத, இங்கே இரு, பார்வையை விட்டு விலகாத ஆபிரகாம். எகிப்துக்கு போகாது என்று ஈசா கிட்ட உட்கார்ந்துரு அப்படின்றார். ஈசாக்கு அங்கே குடியிருக்கிறான். அந்த பஞ்ச காலத்துல 100 மடங்கு தேவன் ஒரு நியமத்தை நம்ம எல்லாம் அந்த 100 மடங்கு மட்டும் பிடிக்கிறோம். ஆண்டவர் ஈசாக்கு 100 மடங்கு கொடுத்தீங்களே, ஈசாக்கு ரெகோபாத்தை கொடுத்தீங்களே, அவனுக்கு வைத்த விதியை பார், அவனுக்கு வைத்த நியமத்தை பார். நீ எகிப்துக்கு எல்லாரும் போகிற வழியை நீ தெரிந்தெடுக்காதே என்று அர்த்தம். ஒரு பிரச்சனை வரும்போது எல்லாரும் எந்த வழியை தெரிந்தெடுக்கிறாங்களோ நீ அப்படி போகாதே. உனக்கு ஒத்தாசை வானத்தையும் பூமியும் உண்டாக்கின கர்த்தரிடத்தில் தான் வரும். ஹalleluya, ஹalleluya. எல்லாரும் தெரிந்தெடுக்கிற வழி அல்ல. அவங்க இதை எப்படி ஹேண்டில் பண்ணாங்க, நான் அப்படிதான் ஹேண்டில் பண்ணுவேன். நோ, ஒரு தேவ பிள்ளை மற்றவர்களை விட வித்தியாசமானவர்கள். ஆமென். எங்கே தேவன் வைத்தாலும் அந்த வித்தியாசத்தை காட்டிட்டே இருக்கணும். ஆமென். நாம் அதை காண்பிக்கும் போதுதான் நமக்கு. ராஜா ஒரு கட்டளை வைத்ததும் தானியேல் போய் ராஜாவை ப்ளீஸ் பண்ணல. தானியேல் ராஜாதி ராஜா சமூகத்தில் தான் போய் உட்கார்ந்து இருக்கிறார். ஆமென். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. மோசேக்கு கர்த்தர் சொல்லுகிறார், மோசே, நான் உன்னோடு இருந்து செய்யும் காரியம் பயங்கரமா இருக்கும். நான் இதோ உன்னோடு புதிய உடன்படிக்கை பண்ணுகிறேன் சொல்லிவிட்டு மோசேக்கு கர்த்தர் என்ன நியமித்து வைக்கிறார்? யாத்திராகமம் 10வது அதிகாரம் அதனுடைய 10 முதல் 12 வரை உள்ள வசனங்களை நீங்கள் வாசித்தீர்களானால் தெரியும். 34வது அதிகாரம் 10 முதல் 12 வரை உள்ள வசனங்கள். இதோ நான் ஒரு உடன்படிக்கையை பண்ணுகிறேன், பூமி எங்கும் எந்த ஜாதிகளுக்கும் நான் உன்னோடு இருந்து செய்யும் காரியம் பயங்கரமா இருக்கும் என்கிற 12வது வசனத்தை வாசிங்க. நீ போய் சேர்கிற தேசத்திலே குடிகளோடு உடன்படிக்கை பண்ணாதபடிக்கு பண்ணினால் அது உன் நடுவில் கண்ணியாயிருக்கும். யார்கிட்ட சொல்றார் தெரியுமா? உடன்படிக்கை பண்ணப்பட்டவனோடு. தேவனோடு உடன்படிக்கை பண்ணப்பட்டவன் அந்நிய நுகத்திலே பிணைக்கப்பட மாட்டான். அப்படி பண்ணினால் அது உன் நடுவில் கண்ணியாயிருக்கும். அது என்னைக்குமே கண்ணி. உடன்படிக்கை பண்ணிட்டார், கையை பிடிச்சிட்டார், இனி அவ்வளவுதான். நோ, உடன்படிக்கை பண்ணப்பட்டவனுக்கு விதிக்கிற விதி நியமம் என்ன? நீ போய் சேருகிற குடிகளோடு
சமாதானமாறு, சந்தோஷமாறு. ஆனா உடன்படிக்கை மட்டும் பண்ணிராத. அப்படி பண்ணுனா என்ன ஆகும்? அடுத்த வசனத்தை வாசிங்க. அவர்களுடைய பலிபீடங்களை இடித்து அவர்கள் சிலைகளை தகர்த்து. 14வது வசனம். கர்த்தருடைய நாமம் எரிச்சலுள்ளவர் என்பது அவர் எரிச்சலுள்ள தேவனே, ஆகையால் அந்நிய தேவனை நீ பணிந்து கொள்ள வேண்டாம். 15. அந்த தேசத்தின் குடிகளோடு நீ உடன்படிக்கை பண்ணுவாயானால் அவர்கள் தங்கள் தேவர்களை சோர மார்க்கமாய் பின்பற்றி தங்களுடைய தேவர்களுக்கு பலியிடுவார்கள். ஒருவன் உன்னை அழைக்கையில் வேற வழி இல்ல, நீ போய் அங்கே சாப்பிட்டுதான் ஆகணும். நீ அந்நியரோடு, அந்நிய நுகத்திலே, தேவனற்றவனோடு, விக்கிரங்களை வழிபடுகிறவனோடு நீ உடன்படிக்கை செய்வாயானா, நீ ஆராதிக்க வரும்போது அவனும் வருவான், அவன் ஆராதிக்க போகும்போது நீயும் போகணும். நான் உன்னோடு உடன்படிக்கை செய்திருக்கிறேன். 2 எஜமானுக்கு சேவை செய்ய முடியாது. ஆமென். அதனால நீ புரிந்து கொள். மோசேக்கு உடன்படிக்கை பண்ணப்பட்ட பிறகு மோசேக்கு தம்முடைய நாமத்தை எப்படி அறிவிக்கிறார் தெரியுமா? எரிச்சல் உள்ளவர், எனக்கு எரிச்சலை உண்டாக்கிறாதுங்கிறார் ஆண்டவர். கர்த்தருடைய நாமம் எரிச்சல் உள்ளவர் என்பது. எனவே தேவ பிள்ளைக்கு புரிந்து கொள்ளணும். விசேஷமாய் பிள்ளைகளுக்கு திருமணம் பார்க்கிற, ரட்சிக்கப்பட்ட பிள்ளைகளுக்கு திருமணம் பார்க்கிற பெற்றோர் இதை நன்றாய் புரிந்து கொள்ளணும். ஆமே. படிப்பு பாருங்க, தப்பு கிடையாது. நல்ல வேலையில இருக்கிறனா பாருங்க, தப்பு கிடையாது. ஆமே. நல்ல ஃபேமிலி எல்லாம் பாருங்க, ஏன்னா பிள்ளைக்கு பெஸ்ட் கொடுக்கணும், அதுல சந்தேகமே கிடையாது. அதே நேரத்தில் ரட்சிக்கப்பட்டிருக்காங்களா, தேவனோடு உடன்படிக்கை செய்திருக்கிறாங்களா, இது கண்டிப்பா பார்க்கணும். இது கண்டிப்பா பார்க்கணும். மேரேஜ்ங்கிறது ஒன் டே ஈவென்ட் கிடையாது. அது மற்றவங்களுக்கு தான் ஒன் டே ஈவென்ட். வருவாங்க, சிரிப்பாங்க, போட்டோக்கு போஸ்ட் கொடுப்பாங்க, சாப்பிடுவாங்க, போயிடுவாங்க. ஆனா பிள்ளைகளுக்கு அது ஒரு புதிய துவக்கம். இனி உள்ள வாழ்க்கை அதுதான். எனவே ஒவ்வொருவரும் உடன்படிக்கை பண்ணப்பட்ட வாலிப பிள்ளைகளே, அந்நிய நுகத்திலே பிணைக்கப்படாதபடி எச்சரிக்கையா இருங்கள். ஆவியானவர் சபைகளுக்கு சொல்லுகிறதை காதுள்ளவன் ஆண்டவர் சொல்லுகிறார். இந்த இடத்துல தான் சொல்லுகிறார், கர்த்தருடைய நாமம் எரிச்சல் உள்ளவர் என்பது. அவர் எரிச்சல் உள்ள தேவன். ஆண்டவருக்கு எரிச்சலை உண்டாக்காதேங்கிறார். எரிச்சலை உண்டாக்கிறாத. ஆமென். கர்த்தருக்காக காத்திரு, கர்த்தருக்காக காத்திரு. யாரோடு பிணைக்கப்படுகிறோம் என்பது ரொம்ப முக்கியம். ஆமென். அந்நிய நுகத்திலே இல்ல, எப்படி நாம் அவருடைய நுகத்தை ஏற்றுக்கொள்கிறோமோ அதே போல ஏற்றுக்கொண்ட ஒருவரோடு பிணைக்கப்படும் போது ஏன் அவங்களுக்குள்ள சண்டை வராதா, அவங்களுக்குள்ள பிரச்சனை வராதா? எல்லாம் வந்தாலும் கர்த்தர் சாட்சியாங்க நிற்பார். கர்த்தர் சாட்சியாங்க நிற்பார். பிரச்சனையும் வரும், எல்லாம் வரும், ஆனா கர்த்தர் சாட்சிங்கிறார். கர்த்தர் சாட்சி. ஆமென். ஹல்லேலூயா. ஆமென். அப்போ அந்த விதியை மாற்றக்கூடாது, வரிசையை மாற்றக்கூடாது. ஆமென். வரிசையை மாத்தி மனுஷனை ஏமாத்தலாம், கர்த்தரை ஏமாற்ற முடியாது. கர்த்தர் உன்னை எந்த நிலையில வைத்திருக்கிறார்? சின்னவனை வைத்திருக்கிறாரா? எதுக்கு ஆண்டவர் என்ன சின்னவனை வச்சிருக்கிறீங்க? உன்னை 1000 ஆக்க. சிறியவனை வைத்திருக்கிறாரா? எதுக்கு ஆண்டவர் என்ன ரொம்ப சிறியவனை வச்சிருக்கிறீங்க? உன்னை பலத்த ஜாதியாக்க. கர்த்தர் ஆண்டவர் அவங்களை ஏன் ஆண்டவரை முன்னாடி யோர்தானை கடக்கும் போது உடன்படிக்கை பெட்டி சுமக்கிற எங்களை தான் ஆண்டவரை முன்னாடி விட்டீங்க, ஆனா இப்ப எரிகோன் வரும்போது எங்களை 3வது ஆண்டவரை வச்சிருக்கிறீங்க. சில நேரத்தில் ஆண்டவர் ஆர்டர் மாத்துவாருங்க. ஆமா, உங்களை கர்த்தர் எந்த ஸ்தானத்துல வைத்திருக்கிறாரோ. பந்திக்கு முந்துறாங்க சீஷர்கள். ஆண்டவர் சொல்றாரு, இங்க பாருப்பா, இது நியாயம் கிடையாது. நீ ஒரு இடத்துல போய் உட்கார்ந்து இருக்கும் போது, தாழ்வான இடத்துல நீ போய் உட்காரு. அப்படி உட்கார்ந்து இருக்கும் போது மற்றவங்க உன்னை கூப்பிட்டு மேன்மையான இடத்துல உட்கார வைக்கட்டும். நம்ம என்ன வேற எங்க வேணாலும் தாழ்வான இடத்துல உட்காந்துருவோம். ஆனா பந்திக்கு போனா ஆமே, அப்படி எங்க சேர் எங்க நல்ல இலை போட்டிருக்கு, உட்காந்துலாம் இலையெல்லாம் மாத்துவோம். ஒரு இடத்துல போனது, நீ கொஞ்சம் ஒரு தாழ்வான இடத்துல உட்காரு, அவங்க உன்னை கூப்பிட்டு மேல உட்கார வைக்கட்டும். கர்த்தர் ஒரு வரிசையில வச்சிருக்கிறார் உங்களுக்கு என்று. பாருங்க, யாக்கோபை 2வது தான் வச்சார். 2 பிள்ளைங்களும் உள்ளே இருக்கிறாங்க. யார் ரெட்டையர்கள்னாலே முதல்ல யார் வெளியே வராங்களோ அவங்க தான் மூத்த பிள்ளை. 2வது யார் வராங்களோ அவங்க தான் 2வது பிள்ளை. உள்ள இருந்து போராடுறாரு சீக்கிரம் வெளியே வர்றதுக்கு. யாரு? யாக்கோபு. ஏசாவதா வெளியே வரும்போதே காலை பிடிச்சு உள்ள இழுக்கிறான். யாக்கோபு அவன் காலை பிடித்துக் கொண்டே உள்ள இழுத்து பார்க்க முடியல, ஏன்னா வெளியே டாக்டர்ஸ் இழுக்கிறாங்க. உள்ள 2.5 கிலோ யாக்கோபு ஏசாவை இழுக்கிறான், வெளியே 200 கிலோ டாக்டர்ஸ் வெளியே இழுக்கிறாங்க. எதுங்க, ஏசா வெளியே வந்தாச்சு, இவனும் சரி நானும் வரேன். எப்படியும் நம்ம இனி 2வது தான். ஆமென். இப்பொழுது என்ன செய்கிறான் தெரியுமா? தந்திரமாய் ஏசாவாய் மாற பார்க்கிறான். ஏசாவாய் மாறி தகப்பனை ஏமாத்திட்டான். இப்பொழுது ஏசா உள்ள வருகிறான். அதை படிச்சாலே அழுதுரும். ஏசா வந்ததும்
ஈசாக்கு திகைக்கிறான். ஆதியாகமம் 27வது அதிகாரம் 34வது வசனத்தை வாசிங்க. ஏசா தன் தகப்பனுடைய வார்த்தைகளை கேட்ட உடனே மிகவும் மனம் கசந்து சத்தமிட்டு அலறி தன் தகப்பனை நோக்கி, என் தகப்பனே, என்னையும் ஆசீர்வதிங்க. அடுத்த வசனத்தை வாசிங்க. அதற்கு அவன், உன் சகோதரன் தந்திரமாய் வந்து வாங்கிட்டு போயிட்டான்பா, தந்திரமாய் வந்து வாங்கிட்டு போயிட்டான். 36வது வசனம். அப்பொழுது அவன் பெயர் யாக்கோபு எனப்படுவது சரியல்லவா? இதோடு 2 தரம் என்னை மோசம் போக்கினான், என் சேஷ்ட புத்திர பாகத்தை எடுத்துக்கொண்டான். இதோ இப்பொழுது என்ன ஆசீர்வாதத்தை வாங்கி கொண்டான் என்று சொல்லி, எனக்கு ஒரு ஆசீர்வாதத்தை ஆகிலும் வைத்து வைக்கவில்லையா? ஒண்ணு கூட உங்ககிட்ட இல்லையா? ஆமென். யாக்கோபே, நீ கொஞ்சம் பொறுத்திருக்கணும். யாக்கோபே, உனக்கான ஆசீர்வாதம். ஆமென். நீ தந்திரமாய் வந்து ஏன் ஏசாவுக்கு வாங்குற? உனக்கான ஆசீர்வாதம் உன் வீட்டில் இல்லாம இருக்கலாம். யாக்கோபே, உனக்கான ஆசீர்வாதம் யாபோக்காற்றின் கரையில் இருக்கிறது. ஹல்லேலூயா. என் வீட்டுல அண்ணனுக்கு தான் பெரிய இடம், அதனால எப்படியாவது தந்திரமாய் உலக தகப்பனை ஏமாத்த முடியுங்க. இப்படி தந்திரமால அவரை ஏமாத்த முடியாது. உனக்குன்னு வைத்திருக்கிறார். உனக்குன்னு வைக்கப்பட்ட ஆசீர்வாதம் என்னவென்று இப்பொழுது தெரியாது யாக்கோபே, பின் நாட்களில் அறிந்து கொள்வாய். என்ன? ஆபிரகாமின் தேவன், ஈசாக்கின் தேவன், இந்த வரிசையில உன் தேவனாய் அறியப்படுவது இது எவ்வளவு பெரிய பாக்கியம் தெரியுமா? நீ தந்திரமாய் வாங்கின ஆசீர்வாதத்தை விட இது எவ்வளவு மேன்மை தெரியுமா? உன்னை ஒரு வரிசையில வைத்திருக்கிறார். வெயிட் பண்ணு. இன்னொரு ஆளை அளவிடாது. தேவனை ஆராதிக்கிற தேவ பிள்ளைங்க இன்னொருத்தங்களை அள வச்சுட்டு அவங்க சாப்பிடக்கூடாது. உங்க சாப்பாடுல நீங்க கை வைக்கிறது இன்னொருத்தங்க வயித்துல அடிச்சுட்டு இருக்குமானால், ஆண்டவர் எங்க பிடிக்கணுமோ அங்க பிடிப்பார், எங்க தொடணுமோ அங்க தொடுவார். அவர் நீதி உள்ளவர். ஏசாவை வெறுத்தேன்னு சொல்லிட்டு அவனுக்கு தீங்கு செய்வாயோ? ஏசாவை அவர் வெறுக்கிறான்னு சொல்லிட்டு நீ அவனை அவமானப்படுத்துவாயோ? அவனை கண்ணீர் விட வைப்பாயோ? என்ன இருந்தாலும் ஏசாவினால உனக்கு கிடைத்த நன்மையை மறந்துடாத. என்ன நன்மை? அவன் வஸ்திரத்தை போட்டதுனாலதான் அப்பா கிட்ட உனக்கு. நம்ம வீட்டுல சாப்பாடுல கை வைக்கும் போது, இப்ப நான் சாப்பிடுற இந்த சாப்பாடு இன்னொருத்தரை அள வச்சு அவங்க கிட்ட இருந்து பறித்த பணத்திலிருந்து சாப்பிடுவேன் நானா? ஓ, பரலோக தேவனால அதை பொறுத்து கொள்ள முடியாது. இன்னொருத்தங்களை வஞ்சித்து அவங்க கிட்ட இருந்து அபகரித்து அதுல ஒரு 100 ரூபாயை கொண்டு காணிக்கையில போட்ட, காணிக்கை பெட்டியில போட்ட ஆண்டவர் சொல்லுவார், அது எனக்கு என்னத்துக்குன்னு கேட்பார். அவர்கிட்ட காசு இல்லாமலையா வந்து கொடுக்க வைக்கிறார்? இல்ல, பூமியும் அது நிறைவும் கர்த்தருடையது. அநியாயமா சம்பாதித்த ஒரு பணத்தை காணிக்கை பெட்டியில போடாதிருங்கள். பிறரை வஞ்சித்து, பிறரை கண்ணீர் விட வைத்து, அவங்க கிட்ட இருந்து அபகரித்த காசுல கொண்டு வந்து தயவு செய்து தசம பாகம் கொடுக்காதீங்க. அது உங்களுக்கு ஆசீர்வாதமா இருக்காது, எங்களுக்கு ஆசீர்வாதமா இருக்காது. ஆமென். கர்த்தர் தந்த நன்மையிலிருந்து எடுத்துக் கொடுங்க. அது கொஞ்சமா இருந்தாலும் பரலோக தேவன் அங்கீகரிப்பார். தேவன் அதை மேன்மையாய் பார்ப்பார். ஹல்லேலூயா. தந்திரமாய், இப்படி தந்திரமாய் ஆண்டவர்கிட்ட வாங்கிடல. உன்னை எதுல வைத்திருக்கிறார்? இரு, அமர்ந்திரு. நீங்கள் அமர்ந்திருந்து, ஹல்லேலூயா, ஆமென். சாமுவேல் கிட்ட தைல கொம்பை கொடுத்து விடுகிறார். அதுக்குள்ள அபிஷேக தைலம் இருக்கிறது. ஆமென். அதை வாங்குறதுக்கு 7 பேர் போட்டி போடுறாங்க. 7 பேர் போட்டி போடுறாங்க. மூத்தவன் வந்து நிக்கிறான். அவனுடைய சைஸ் எல்லாம் பார்த்து சாமுவேலே நினைச்சிட்டாரு இவன் தான். சாமுவேல் தைல கொம்பை எடுத்து அவன் தலையில ஊற்ற வரும்போது கர்த்தர் தடுத்தார். ஒரு தேவ பிள்ளைக்கு தெரியணும், நான் மட்டும் மூச்சவனா இருந்திருந்தா எனக்கு ஈஸியா கிடைச்சிருக்குமே. நான் கிளையவன் ஆனதுனால என்ன அந்த கூட்டத்திலே சேர்க்கலையே. கூட்டத்தில் சேர்க்க வேண்டாங்க. ஆனா உங்களுக்குரியதை இன்னொருத்தங்களுக்கு கொடுக்க கர்த்தர் அனுமதிக்க மாட்டார். தாவீது வந்ததும் சாமுவேல்கிட்ட சொல்றார், வைத்திராதே என்றார். வடக்கை நோக்கி கொடு என்று சொல்லுகிறவர், தெற்கை நோக்கி வைத்திராதே என்றவர். 7 பேர் முன்னாடி நிக்கிறாங்க. பொதுவா ஒரு வீட்டுல, ஆமென், அம்மா சாப்பாடு கொடுக்கறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். 5 பிள்ளைங்களை உட்கார வச்சு, நாங்க 5 பிள்ளைங்க, சாப்பாடு கொடுக்கறதா இருந்தா முத உருண்டை யாருக்கு தான் போகும்? மூத்த மகனுக்கு தான் போகும். இப்ப சிக்கன் வச்சு கொடுக்கறதா இருந்தா லெக் பீஸ் யாருக்கு தான் போகும்? கடைசி பையனுக்கு அந்த மீதி. ஆமென். இது உலகம் கொடுக்கிறது. ஆனா அவர் கொடுக்கிறது என்ன தெரியுமா? அவனுக்குரியது. தாவீது இந்த தைல கொம்புல கொஞ்சம் மூத்த பையனுக்கு, அடுத்து கொஞ்சம் 2வது பையனுக்கு, அடுத்து கொஞ்சம், இப்படி வந்தா உனக்கு மிச்சம் கிடைக்காதுன்னு அவருக்கு தெரியும். அதனால உனக்கானத உனக்கு மட்டும்தான் தருவார். ஆண்டவரே, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா.
அது நமக்கானது. ஒரு வாட்டி ஆந்திரா பக்கத்துல, ஆந்திரா பக்கம் தான் நினைக்கிறேன், அவன் ஒரு ஊருக்கு, ஆந்திரா பெங்களூர் தெரியல, ஒரு குறிப்பிட்ட ஊருக்கு போயிட்டு இருக்கும், ஒரு கிராமத்துக்குள்ளோட போறோம். சென்னையிலேருந்து ஒரு சகோதரன் நானுமாக காரில். ஒரு கிராமம், அங்கே ஒரு டீ கடை இருந்துச்சு. ஈவினிங் ஒரு டீ குடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வடை சாப்பிடும்போது ஒரு சின்ன பையன் வந்து நிற்கிறான். அதை என்ன இப்படி பார்த்துட்டு இருக்கும்போது அந்த கடைக்காரன் விரட்டும் போது எனக்கு தெரிஞ்சிச்சு அந்த பையன் ஏதோ உடைக்கு தான் வந்து நிற்கிறான்னு சொல்லிட்டு அந்த அங்கே நிறைய பேர் நிற்கிறாங்க. எல்லாரும் அந்த பையனை சும்மா அப்படி திட்டி விரட்டுறாங்க. ஓகே, நான் அப்படி சாப்பிட்டுட்டு நான் இப்போ என் கூட அந்த பிரதர்கிட்ட சொன்னேன், அந்த வடை எல்லாத்தையும் பேக் பண்ணுங்க அப்படின்னு. எல்லாத்தையும் பொதிந்து எடுத்து கையில் கொடுத்தேன். எதுக்கு அந்த பையன்கிட்ட கொடுங்க அப்படின்னு. அந்த பையனுக்கு கூப்பிட்டு கையில் கொடுத்ததும் அந்த பையன் இப்படி பார்த்துட்டு ஒன்று எடுத்து சாப்பிட்டுட்டு இப்படி பார்த்துட்டு அதை எடுத்துட்டு ஓடுறான். இப்படி பார்க்குற திருவோட ஓடுறான். எனக்கு புரிஞ்சுட்டு எங்கே ஓடுறான்னு தெரியுமா? அவன் வீட்டுக்கு ஓடுறான். ஏன்னா அவன் ஆசைப்பட்டது அவனுக்கு தேவையிலும் கொஞ்சம் அதிகமாக கிடைச்சதும் அவன் உடனே மனசில் அவனுக்கு என்ன எண்ணம் வருதுன்னா, என் வீட்டில் இன்னும் ஆட்கள் இருப்பாங்க, அவன் எடுத்துட்டு ஓடுறான். அதை பார்க்கும்போது என் உள்ளல அந்த இடத்துல நான் அழுதுட்டேன். அவன் ஒரு இடத்துல வந்து நின்று 4 திட்டு வாங்கி விரட்டப்பட்டு, ஆனால் அவன் ஒரு நம்பிக்கையோடு நிற்கிறான், யாராவது ஒருத்தங்க எனக்கு வாங்கி கொடுப்பாங்க. கிடைச்சதும் ஓடுறான். அவன் உள்ள என்ன சொல்லுதுன்னா, வீட்டில் இன்னும் ஆட்கள் இருக்கிறாங்க, அவங்களுக்கு கொடுக்கணும். ஆமாம், இந்த உறவுங்கிறது நமக்கு உண்டாக்கி தந்திருக்கிறது சும்மா இல்லைங்க. எனக்குள்ளதை எடுத்து அவனுக்கு, அவனுக்குள்ளதை எடுத்து இவனுக்கு. யார் ஃபர்ஸ்ட் வராங்களோ அவங்களுக்கு. காரில் வரவங்க ஃபர்ஸ்ட் வருவாங்க, நடந்து வரவங்க எப்படிங்க வருவாங்க? ரதத்தில் வரவன் ஃபர்ஸ்ட் வருவான், குதிரையில் வரவன் ஃபர்ஸ்ட் வருவான். படுக்கையிலிருந்து எழும்ப முடியாதவனை 4 பேர் சுமந்து தானாக கொண்டு வரணும். ஒரு வீட்டுக்குள்ள ஒருவரை 4 பேர் சுமந்து கொண்டு வராங்க. அந்த 4 பேரை எத்தனை போன் பண்ணி கூட்டிருப்பான்னு தெரியாது. யாராவது வருவீங்களா? ஒரு ஆள் வந்திருப்பான், 2 பேர் வந்திருப்பான், 3 பேர் வந்திருப்பான், 4 பேர் வந்தாதான் சுமக்க முடியும். ஆனா அவனுக்கு தெரியும், அவருக்கு முன்னாடி நான் கொண்டு வைக்கப்பட்டா எனக்குரியதை எனக்கு தருவார். உனக்குன்னு ஒரு வரிசையை வைத்திருக்கிறார். ஆண்டவர் சொல்லுவா, நீ கொஞ்சம் பின்னாடியே வா. ஆண்டவர் அவங்க எல்லாம் முந்துறாங்க, என் கூட படிச்சவங்க எல்லாம் வீடு கட்டிட்டாங்க. ஆண்டவர் என் கூட இருக்கிற சகோதரர்கள் சொந்த வீடு வச்சுட்டான். வா, பின்னாடி வா. ஆண்டவர் இது நியமத்தை மாத்தாத, நான் உனக்கு ஒப்பு கொடுத்துட்டேன், இதை மட்டும் புரிஞ்சுக்கோ. என் கூட இருக்கிறவங்க செட்டில் ஆயிட்டாங்க. ஆண்டவரே, என் கூட படிச்ச பிள்ளைங்க எல்லாம் மேரேஜ் ஆகி பிள்ளையும் பெத்துட்டு இருக்காங்க. நான் இன்னும் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். பின்னாடி வா. ஆமென். 3 பாயிண்ட்ல ஒன்னோட முடியுது. ஆமென். நியமத்தை மாத்தாத. ஆண்டவர் என்னை ஆண்டவர் இப்படி வச்சிருக்கீங்க. பவுல் சொல்றார், அப்போஸ்தலர் எல்லாரிலும் நான் எப்படி இருந்தேன் தெரியுமா? சிறியவனா. அந்த எல்லாரை விட படிச்சவன் யார் தெரியுமா? பவுல். திறமையானவன் யார் தெரியுமா? பவுல். நிறைய லாங்குவேஜ் தெரிஞ்சவன் யார் தெரியுமா? பவுல். ரோம குடியுரிமை உடையவன் யார் தெரியுமா? பவுல். ஆனா பவுல கர்த்தர் எந்த வரிசையில வச்சிருந்தார் தெரியுமா? சிறியவனா. எதுக்கு தெரியுமா? நிறைய கிருபை கொடுக்க, நிறைய கிருபை கொடுக்க, நிறைய கிருபை கொடுக்க, நிறைய. நீ ரொம்ப சின்னவனா இரு, உனக்கு நான் நிறைய கொடுப்பேன். பேதுரு 2 நிருபத்தை எழுதுறார். யோவான் ஒரு வெளிப்படுத்தின விசேஷம், ஒரு சுவிசேஷம், 3 நிருபம், மொத்தம் 5 புத்தகத்தை எழுதுறார். லூக்கா 2 எழுதுறார். லூக்கா சுவிசேஷம், அப்போஸ்தலர் நடவடிக்கைகள். மத்தேயு 1 எழுதுறார், மார்க் 1 எழுதுறார். யாக்கோபு இயேசுவின் சகோதரர்களில் ஒருவனான யாக்கோபு ஒரு நிருபம் எழுதுறான், யூதா ஒரு நிருபம் எழுதுறான். இப்படி 2 எல்லாம் சிங்கிள் டிஜிட்ல போயிட்டு இருக்கு. தூண்களா எண்ணப்பட்டவர்களில் பேதுரு 2 நிருபம் தான். ஆமென். யோவான் 3, 2, 5 புத்தகம். ஆனா அந்த பவுல் சின்னவன் 14 புத்தகத்தை எழுதுறாரு. ஒரு வரிசையில வைத்திருக்கிறது நோக்கத்தை நீ அறிந்து கொள். ஆண்டவரே, அப்ப நான் இவ்வளவு படிச்சு எதுக்கு ஆண்டவரே? நான் காலேஜில் போய் படிச்சு எதுக்கு ஆண்டவரே? இதெல்லாம் படிச்சு எதுக்கு? உட்காரு. உனக்கு ஒரு நியமத்தை வச்சிருக்கிறார், உனக்கு ஒரு வரிசையை வைத்திருக்கிறார். அதுல இரு, அதுல அமர்ந்துரு. ஏற்ற வேளையில் அவர் உங்களை உயர்த்தும்படிக்கு அவருடைய பலத்த கைக்குள்ளே அடக்கி இருக்க. ஜெபிக்கலாமா? இன்னைக்குள்ள வார்த்தை போதும் என்று நினைக்கிறேன். 2வது சர்வீஸ்ல ஆண்டவர் ஏவனா, அடுத்த பாயிண்டும் ஓடும். இப்ப நம்ம முழங்கால் போட்டு நன்றியப்பா, நன்றியப்பா, நன்றியப்பா அப்படி எழுப்பி நிற்கலாமா? சிலருக்கு ரொம்ப டைட்டா இருக்கிறீங்க, எனக்கு எழுப்பினா கொஞ்சம் வசதியா இருக்கும். அவர் நல்லவர், அவர் நல்லவர். ஹல்லேலூயா. என்னை இப்ப வலது கரத்தை உயர்த்தி இடது கரத்தை இருதயத்தில் வைத்து ஆண்டவர்கிட்ட சொல்லுங்க, ஆண்டவரே, நீர் விதித்த நியமத்தையும் நீர் வைத்த வரிசையை மாற்றாமல் அமர்ந்திருக்க, காத்திருக்க, உம்மால் நடத்தப்பட
என்னை ஒப்பு கொடுக்கிறேன். என் வழிகள் உமக்கு பிரியமா இருக்கணும்பா. என் வாழ்க்கை உமக்கு பிரியமா இருக்கணும்பா. ஆண்டவரே, எனக்கு நீங்க வாக்கு தந்திருக்கிறீங்க, அதை நான் குடும்பமாய் சுதந்திரிக்க விரும்புகிறேன். எத்தனை பேர் அதை குடும்பமாய் சுதந்திரிக்க விரும்புறீங்க? அப்ப நான் குடும்பமாய் சுதந்திரிக்க விரும்புகிறேன். என் வழிகள் உமக்கு பிரியமாய் இருப்பதாக. ஆண்டவரே, என்னை சின்னவனா வைத்திருப்பதற்காய் ஸ்தோத்திரம்னு சொல்லுங்க. என்னை சிறியவனாய் வைத்திருப்பதற்காய் ஸ்தோத்திரம்னு சொல்லுங்க. என்னை கடைசியா வைத்திருப்பதற்காய் ஸ்தோத்திரம்னு சொல்லுங்க. எல்லாருக்கும் போக மீதி இது உலகம் கொடுக்கிற பங்கு. ஆனா ஆண்டவர் கொடுக்கிற பங்கு என்ன தெரியுமா? நீ எடுத்து மீதியை மற்றவங்களுக்கு கொடுப்ப. இது தேவன் கொடுக்கிற பங்கு. இது தேவன் கொடுக்கிற பங்கு. எல்லாருக்கும் போக மீதி அது உலகம் உனக்கு கொடுக்கிற பங்கு. ஆனா தேவன் கொடுக்கிற பங்கு நீ எடுத்துட்டு மீதியை மற்றவங்களுக்கு கொடுப்ப. நல்ல கைகளை தட்டி சரமமலரே ஆண்டவர் சிந்தையில கொண்டு வருகிறான். அதை சொல்லி செபிக்கிறேன். ஆண்டவர் பவுலை அழைத்து 14 வருஷம் சும்மாவே வச்சிருந்தார். 14 வருஷம் படிச்சவன், எல்லாரை விட திறமையானவன், நிறைய மொழி தெரிந்தவன். 14 வருஷம் எல்லாரை விட சிறியவனாய். ஆமென். அவருடைய வேலை வந்தபோது பைபிள் இப்படி சொல்லுது, கலாத்தியர் 2:9, எனக்கு அளிக்கப்பட்ட கிருபையை அறிந்தபோது. பேதுரு, யோவான், அப்போஸ்தலர்கள் எல்லாரும் ஒரு நாள் தெரிய வந்துச்சு, இந்த சிறியவனுக்கு அளிக்கப்பட்ட கிருபை, எனக்கு கொடுக்கப்படுகிற கிருபை. என்ன ஆண்டவர் வெயிட் பண்ண வச்சு, எனக்கு பின்னாக வந்தவங்க எல்லாம் எனக்கு முன்னாடி ஓட வச்சு, என்ன வெயிட் பண்ண வச்சு எனக்கு ஒரு கிருபையை தாரார்னா அது என்னோட முடியாது. அது எல்லாருக்கும் தெரிய வரும். அது எல்லாருக்கும் தெரிய வரும். அதனாலதான் உன்னை வைத்த வரிசையில இரு. பின்னாடி வரவங்க முந்தலாம். நேத்து நீங்க உங்களை முன்னாடி வச்சிருப்பார் ஆண்டவர், இன்னைக்கு பின்னாடி வச்சிருப்பார். சொல்லுங்க, வாழ்ந்திருக்கவும் எனக்கு தெரியும், தாழ்ந்திருக்கவும் கற்றுக்கொண்டேன். உங்க பின்னாடி இருக்கிறவங்க உங்க முன்னாடி உயர்த்தப்படும் போது நீங்க எரிச்சல் அடையாதீங்க, சோர்ந்து போகாதீங்க. உங்களை இப்பொழுது இந்த வரிசையில வைத்திருக்கிறார். ஆமென். எந்த நிலையிலும் மனரம்யமாயிருக்க. அடுத்த வார்த்தையில தான் சொல்ற, என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினால எல்லாவற்றையும் செய்ய. என்ன எல்லாவற்றையும் செய்ய? என்ன எல்லாவற்றையும் செய்ய? வாழ்ந்திருக்கும் போது, வசதி இருக்கும் போது என்னால என்னெல்லாம் செய்ய முடிந்ததோ, தாழ்ந்திருக்கும் போதோ, வசதி இல்லாத போதோ என்னை அவர் பலப்படுத்தி செய்ய வைப்பார். அல்லேலூயா. என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே கர்த்தர் உங்களை எந்த நிலையில் வைத்திருக்கிறாரோ, நியமத்தை மாற்றாதே, வரிசையை மாற்றாதே, எல்லாத்தையும் செயல்படுத்துகிறவர், மாற்றுகிறவர் அவர் இருக்கிறார். மாறாதவராக இருக்கிறார். தருவேன்னு சொல்லிட்டார். ஆமென். என்னை இப்படி பார்க்கதான் அவருக்கு பிரியம்னா நான் இருக்கிறேன்பா. ஆமென். இந்த வனாந்திரத்தில் நடப்பதுதான் அவருக்கு பிரியம்னா நடக்கிறேன்பா. இந்த அக்கினியை கடப்பதுதான் அவருக்கு பிரியம்னா. கர்த்தர் பிரியமா இருந்தால் தருவார், தருவார். 2 கைகளை வைத்து சொல்லுங்க, எனக்கு தருவீங்கப்பா, சொல்லியபடி தருவீங்கப்பா. நம்பி சொல்லுங்க, எனக்கு சொல்லியபடி தருவீங்க ஆண்டவரே. உம்மை என்றோ நம்பியுள்ளேன், வெட்க. ஆமென். உம்மை என்றோ இயேசுவா வெட்கப்பட்டு வெட்கப்பட்டு. பரிசுத்த பிதாவே, நல்ல தகப்பனே, நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். கிருபையாய் உங்க சமூகத்தில் எங்களை அழைத்து கொண்டு வந்து பாட, துதிக்க, ஆராதிக்க, ஜெபிக்க வைத்த தயவுக்காய் நன்றி. எங்களோடு இடைப்பட்டீர், எங்களோடு பேசினீர் ஆண்டவரே. எங்களுக்காய் வாய்த்த மண்ணின் நன்மைகளை ஆண்டவரே நீர் காண்பித்த வழியிலே, நீர் வைத்த நிலையிலிருந்து நாங்கள் சுதந்திரிக்க எங்கள் ஒவ்வொருவருக்கு கிருபை செய்தருளோம் ஆண்டவரே. கர்த்தர் பிரியமா இருந்தால் தருவார் ஆண்டவரே. எங்களுடைய வாழ்க்கை, எங்களுடைய வழிகள் உமக்கு பிரியமாய் இருக்கும்படிக்கு உம்முடைய நல்ல ஆவியானவர் எங்களை செவையான வழியில் நடத்துவாராக. ஆண்டவரே, எங்களை தனியா விட்டுறாதீங்கப்பா, விட்டுறாதீங்கப்பா, நீங்க நடத்துங்கப்பா. நாங்கள் சுதந்திரிக்க கிருபை செய்யும். ஒவ்வொருவரையும் அப்படியே செய்து ஆசீர்வதித்தருளும், சமாதானத்தோடு அனுப்பும், சாட்சியாய் கொண்டு வாங்க. எல்லா மகிமை கனமும் ஒருவருக்கே செலுத்துகிறோம், இரட்சகர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.